விசில் சின்னத்திற்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏன் நீங்க எப்பொழுதுமே ட்ரெடிஷனலா உதயசூரியன் அல்லது இரட்டைலைக்கு தான் போடுவீங்க, எதற்காக இப்பொழுது விசிலுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கறப்போ அவங்க சொன்னது, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மகன் மகள் எங்களை இந்த தடவை ஒரு ஓட்டாவது நீங்க போடணும் விசிலுக்கு, இல்லைன்னு சொன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரனுக்காக போட்டேன், பேத்திக்காக போட்டேன், பையனுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஏன்னா எப்பொழுதுமே உதயசூரியனுக்கு போடுறவர்கள் அதுக்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க, இரட்டைலைக்கு போடுறவங்க கட்சிக்காரங்க அதுக்கு தான் போடுவாங்க. கட்சியை சார்ந்தவர்களே இந்த விசில் சின்னத்திற்கு ஓட்டளித்திருப்பதாக தெரியும். இதுல வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், இந்த டெல்டா ரீஜியன், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் தெரிகின்றன. கொங்கு ரீஜியன், அதாவது வெஸ்டர்ன் பெல்ட்ல திமுக, அதிமுக, தாவேகா இது மூணுமே ஒரு சம பங்குல போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் இந்த புறநகர் பகுதியில் தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு மாவட்டத்திலையும் அப்படித்தான் ஒரு மாதிரி மிக்சட் ஒப்பீனியனா இருக்கு. ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. மீதமுள்ள தொகுதிகளுக்கு 2 பெரிய கட்சிகளுக்கு இடையே ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இது நம்ம வச்ச சாம்பிள். இதுல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவோ அதை தான் சொல்றேன். இதுதான் நிலவரம். இதுல டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2,34,000 பேருடைய கருத்துக்கள் கேட்டிருந்தாலும் சில நேரங்களில் இந்த கருத்து கணிப்பு வேறு விதமாக சொல்லலாம். இப்போ நம்ம உதாரணமா எந்த ஸ்டேட்டையுமே கூர்ந்து கவனித்து வந்தால் அது எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறத எக்ஸிட் போல் வேண்டியதுல, ஒப்பீனியன் போல் வேண்டியதுல நம்ம சொல்லிடலாம். இப்ப உதாரணமா எக்ஸிட் போல் பண்றதுக்கு, ஒப்பீனியன் போல் பண்றதுக்கு முன்னாடி அல்லது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும் கேரளாவில் நிச்சயமா மறுபடியும் காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆளுங்கட்சி தோக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதை தான் ப்ரிடிக்ட் முதலே பண்ணேன். அதே மாதிரி அசாமை பொறுத்தவரை பிஜேபி தான், எந்த விதமான சந்தேகமே கிடையாது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை கருத்து கணிப்பிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தளவில் அதுல நான் எக்ஸிட் சர்வே கண்டக்ட் பண்ணல. ஆனால் அங்கு மிக கடுமையான போட்டி இழுபறியாக இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டு சர்வையை பொறுத்தளவில் இது இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு நான் சொல்றேன். இதுல எனக்கு எந்த விதமான லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் எல்லாம் கிடையாது. நியூட்ரலா என்ன வந்திருக்கோ அதை நான் சொல்றேன். இதுல கலர்டு ஒப்பீனியனே கிடையாது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எதற்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று விஜய் அவர்களுக்கு ஒரு கரைஸ்மா, நான் அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் அதிக அளவில் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் கொங்கு பெல்ட்டில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு போட்டிருக்காங்க. மற்ற திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சம அளவில் வாக்குகள் விழுந்திருக்கின்றன. இப்படி ஒட்டுமொத்தமாக நம்முடைய புள்ளி விவரங்கள் படி தாவேகா முன்னிலையில் இருக்கின்றது. தனியாகவே அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை இந்த புள்ளி விவரத்தில் தெரிகின்றது. இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை 4ஆம் தேதி பார்த்திருப்போம். இதுல இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் என்னன்னா, மொத்தம் 2,27,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள கிட்டத்தட்ட 1.5 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அல்லது ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற குடும்பங்கள் ஒரு ஓட்டு தாவேகாக்கு போட்டிருக்கிறதாக தெரிகின்றது.